வணக்கம் நண்பர்களே, நாம் இன்று ராம நவமி விழா, ராமரின் அவதாரத்தை போற்றும் ஒரு புண்ணிய பெருவிழாவை பற்றி காண்போம். ராம நவமி நாளில் விரதம் இருந்து ராமபிரானை வழிபடுவதன் மூலம் ராமரின் அருளுடன் ஆஞ்சநேய சுவாமியின் அருளையும் பெற முடியும். ராம நவமி விழாவின் நிறைவு நாளில் நடத்தப்படும் சீதா கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு அந்த உற்சவத்தை தரிசித்தால் விரைவில் திருமணம் நடைபெறும், நல்ல வாழ்க்கை துணையமையும் என்பது ஐதீகம். ராம நவமி நாளில் பெரியவர்கள் மட்டுமின்றி அனைவரும் விரதம் இருந்து வழிபடலாம். இந்த நாளில் முழு ராமாயண கதையையும் படிக்கலாம். முடியாதவர்கள் சுந்தர காண்டத்தையும் அதோடு சேர்த்து ராம பட்டாபிஷேக பகுதியும் படித்தால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் விலகிவிடும். அதோடு எடுத்த காரியங்களிலும் வெற்றி வந்து சேரும். மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் மிகவும் புனித அவதாரமாகவும் முக்கியமான அவதாரமாகவும் போற்றப்படுவது ராம அவதாரம். ராமர் அவதரித்த நாளை ஸ்ரீ ராமநவமியாக நாம் கொண்டாடுகிறோம். இதை உலகம் முழுவதும் இருக்கும் இந்துக்கள் மட்டுமின்றி ராம பக்தர்களும் கோலாகலமாக கொண்டாடுவார்கள். ராமர் அவதரித்த தலமாக போற்றப்படும் அயோத்தி நகரில் பெருவிழா எடுத்து ராமநவமியை கொண்டாடுவார்கள். ராமநவமி சில பகுதிகளில் ஒரு நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது. வட இந்தியாவின் பல பகுதியில் இது 9 நாள் விழாவாக கொண்டாடப்படுவதுண்டு. ராமர் அவதரித்த இந்த புண்ணிய நாளில் நாம் எந்த விரதம் இருக்க வேண்டும் என்பது உண்டு. அது பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம். ராமர் அவதரித்த ராமநவமி நாளில் விரதம் இருந்து வழிபடுவர்கள் உண்டு. சிலர் பங்குனி மாதத்தில் வரும் அமாவாசை தொடங்கி ராமநவமி வரை விரதம் இருப்பதும் உண்டு. வட இந்தியாவில் ராமநவமி கொண்டாடப்படும் 9 நாட்களும் ராமாயணம் படிக்கப்படுவது உண்டு. ராமநவமி விரதம் இருக்கும் நாட்களில் ராமாயணம் படிப்பது மிகவும் புண்ணியமான பலன்களை தரும். 9 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் தினமும் ஒரு காண்டமாக பிரித்து படிப்பார்கள். விரதத்தின் நிறைவு நாளான ராமநவமி அன்று சுந்தர காண்டத்தையும் அதோடு சேர்த்து ராம பட்டாபிஷேக காண்டத்தையும் சேர்த்து படிக்க வேண்டும். அப்படி படிக்க முடியாதவர்கள் நன்கு படிக்க தெரிந்த யாரையாவது வைத்து படிக்க சொல்லி அதனை கேட்கலாம். ராமநவமி விரத நாட்கள் அனைத்திலும் அல்லது ராமநவமி தினத்தன்று ஸ்ரீராம ஜெயம் பாராயணம் செய்வதும் எழுதுவதும் மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கும். ராமநவமி விரதம் இருக்கும் அனைத்து நாட்களும் ஏதாவது ஒரு நைவேத்தியம் செய்து ராமாயணம் படித்து முடித்த பிறகு வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம், பூ, பழம் ஆகியவற்றை வைத்து படைத்து பூஜை செய்ய வேண்டும். ராமநவமி நாளில் பால், பழம், பானகம், நீர்மோர், பாயசம், இனிப்பு வகைகள், பாசிப்பயிறு, சர்க்கரை பொங்கல் ஆகியவற்றை நைவேத்தியமாக வைத்து வழிபடலாம். அனைத்தும் செய்ய முடியாதவர்கள் பானகம் மட்டுமாவது செய்து வைத்து படைக்கலாம். ராமர் காட்டில் இருந்த காலத்தில் பானகம், நீர்மோர், பாசிப்பயிறு ஆகியவற்றை விரும்பி சாப்பிட்டு வந்ததால் ராமருக்கு பிடித்த உணவாக பானகம் கருதப்படுகிறது. பானகம் மகாவிஷ்ணுவின் மற்றொரு அவதாரமான நரசிம்மருக்கு விருப்பமான நைவேத்தியமாகும். இது உடலுக்கும் மனதிற்கும் அமைதியும் உற்சாகத்தையும் தரக்கூடியது என்பதால் பானகம் படைத்து வழிபட்டால் ஸ்ரீ ராமபிரான் மனம் குளிர்ந்து நமக்கு வேண்டிய வரங்களை தருவார். அவரின் பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும். ஸ்ரீராம நவமி வேறு, ஸ்ரீராமாயணம் வேறு அல்ல. ஸ்ரீராமாயணத்தில் ஒரு சில ஸ்லோகங்களையாவது நாம் அன்று தினமும் பாராயணம் செய்ய வேண்டும். ஸ்ரீராம ஜெயத்தை தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும். ராமநாமத்தை கோடி முறை எழுதுவதற்கு ராமகோடி என்று பெயர். தினமும் நீராடியுடன் பக்தியுடன் ராமநாமத்தை எழுத வேண்டும். தினமும் 1000 முறை இதை எழுதினால் 30 ஆண்டுகளில் இந்த எண்ணம் பூர்த்தியாகிவிடும். இப்படி எழுதிய நோட்டுகளை பூஜை அறையில் வைத்து பூஜிக்க வேண்டும். இப்படி ராமநாமம் எழுதி பூஜித்தால் அந்த குடும்பத்தின் 21 தலைமுறை புண்ணிய பாவத்துடன் வாழும். அற்புத சக்தி பொருந்திய இந்த மந்திரத்தின் மேன்மையை பரமேஸ்வரனே பார்வதி தேவிக்கு சொல்வதாக விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வருகிறது. ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாமம் வரானினே இந்த ஸ்லோகத்தை தினமும் 11 முறை சொல்லுகள். வீட்டில் சுபிக்ஷம் தேடி வரும். ராம 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 என்று 3 முறை சொன்னால் எப்படி 1000 நாமங்களுக்கு சமமாகும். இது கணித அடிப்படையில் பதில் உள்ளது. ராமனின் குணங்களை பற்றி அழகான தமிழ் பாடல் உண்டு. ராமாயணத்தின் சாரமே இந்த பாடலில் கொடுக்கப்பட்டிருக்கும். யார் இந்த பூவுலகில் பாக்கியவான் என்ற கேள்விக்கு விடையாக இப்பாடல் உள்ளது. ராமநாமத்தை சொல்பவன் எவனோ அவனே பாக்கியவான். காம குரோதத்தை கட்டுப்படுத்தி பூமியில் வாழ்பவன் பாக்கியவான். பொய் உரைக்காமல் மெய் சிதைக்காமல் வையத்தில் வாழ்பவன் பாக்கியவான். கள்ளம் கபடுகள் உள்ளத்தில் இல்லாமல் வெள்ளை மனத்தவன் பாக்கியவான். நண்பர்களுடைய நலத்தினை கோரும் பண்புடையவனே பாக்கியவான். துன்பம் வந்தாலும் துக்கம் இல்லாமல் இன்பமாக்குவன் பாக்கியவான். யாதொரு பெண்ணையும் மாதா என்று என்னிடம் நேர்மையானவனே பாக்கியவான். ராமநவமி எப்படி கொண்டாட வேண்டும் என்று காஞ்சி பெரியவர் இப்படி கூறுகிறார். 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஸ்ரீ ராமநவமி அன்று முழுவதும் சித்த உபவாசம், அதாவது விரதம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலும் பள்ளி சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை எல்லோரும் ஏதாவது ஒரு கோவில் சன்னதியிலோ அல்லது பஜனை மடத்திலோ முன்பு கூடி ராமநாம மந்திரத்தை 5 நிமிடம் ஜபம் செய்து பிறகு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் எனும்
13 அக்ஷரங்கள் கொண்ட மந்திரத்தை ஒருவர் முதலில் சொல்ல எல்லாரும் அதை பின்பற்றி சொல்லிக்கொண்டு ஊரை சுற்றி முதலில் ஆரம்பித்த இடத்தில் அடைந்து அங்கு 10 நிமிடம் பஜனை செய்து பூர்த்தி செய்ய வேண்டும். மறுநாள் காலை அதே இடத்தில் கூறி ஸ்ரீராம அவதாரத்தில் கம்பராமாயணத்தில் ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தை வர்ணிப்பதாக பாக்களை பாராயணம் செய்து அல்லது சமஸ்கிருதம் படித்தவர்கள் எவரேனும் இருந்தால் அவரை கொண்டு வால்மீகி ராமாயணத்தில் உள்ள ஸ்ரீராம பட்டாபிஷேக சர்க்கத்தை பாராயணம் செய்யும்படி செய்து 10 நிமிடங்கள் பஜனை செய்து ஏழை மக்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். தன் வாழ்வில் 7 என்கிற எண் மிக பொருந்தி வருவதை காணலாம். 7வது அவதாரம் ராம அவதாரம். 7 மராமன்களை தொலைத்தார். ராமர் 70 வெள்ளம் வானர சேனைகளோடு இலங்கை மீது படையெடுத்தான். 7 உலகங்களிலும் அவன் பெருமை பேசப்படுகிறது. 7 பிரகாரங்களை உள்ள ஸ்ரீரங்கநாதரை அவன் குலதெய்வமாக அடைந்திருந்தான். 6 தம்பிகளுடன் சேர்த்து 7 பேராக இருந்தான். நின்னோடு 7வரானும். 7 காண்டங்களில் ராமகதை சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது காண்டம் உத்தரகாண்டம். அனுமன் வீணையை வைத்துக்கொண்டு 7 ஸ்வரங்களால் ராமாயணம் பாடிக்கொண்டிருக்கிறார். அவர் ஜெயராமன். ஸ்ரீராமாயணத்தில் தோல்வி என்பதே கிடையாது. எல்லா இடங்களும் வெற்றி. அதனால்தான் ஸ்ரீராம ஜெயம் எழுதுபவர்களுக்கும் ஸ்ரீராம ஜெயம் சொல்பவர்களுக்கும் தோல்வி என்பதே வருவது இல்லை. நன்றி.